வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ். இவங்க எக்ஸ்பர்ட் மென்டார்ஸை வச்சு மார்க்கெட்டிங், ஸ்டாக்ஸ், ஜிஎஸ்டி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே, இன்றைக்கி விஜயோட பர்த்டேவை தொடர்ந்து ஜனநாயகன் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நல்லா ஃபயராக செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபயர்லேருந்து தளபதி வந்து அதில் வந்து கத்தி ஒரு ஸ்வாடை ஒன்று கட்டணா ஒன்று எடுத்துகிட்டு வராரு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து பின்னாடி அவர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் அதை வச்சு கலவரம் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து இவர் வந்து பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஸ்வாட் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மிக்ஸிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்வாட்டில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ அது வந்து மேபி இந்த படத்தில் வந்து தளபதியோட பேர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா தளபதியோட பேர் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த பேர் வைக்க முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சி இது இல்லையா, அதை வந்து ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஹீரோ பேர் வச்சா ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஜனநாயகன் மூவி வந்து பார்த்திங்கன்னா பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு எச் வினோத் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே. ஏன்னா இப்போ எச் வினோத் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ஹீரோவை வச்சு எடுத்தாலும் அந்த ஹீரோவுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கிறாரே தவிர அவரோட கதை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. ஸோ எந்த படமாக இருந்தாலும் சரி, அவர் இப்போ எடுக்கிற மூவிஸ் எந்த மூவிஸாக இருந்தாலும் சரி, ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு கிளாஸ் கொடுக்கலாம், மாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறாரே தவிர எந்த மூவியும் அவர் ஓனாக கொடுக்குற கதையை வச்சு எடுக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து நிறையா மூவிஸ் வந்து நல்லா அந்தளவுக்கு வரலனா கூட, பட் இந்த மூவி வந்து கொஞ்சம் நமக்கு இது பண்ணலாம், நம்ம இவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எச் வினோத்துக்கிட்ட இருந்து. ஸோ அவர் வந்து சொல்லும் போது என்ன சொன்னார்னா, இதில் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக அரசியல்லாம் இருக்காது, பட் இருந்தாலும் இந்த மூவியில் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தாலும் என்னோடய ஓன் கதை தான் நான் எடுக்கிறேன், அதாவது கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவியாக இருக்கும், இது விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லா ஃபேன்ஸும் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் இன்டர்வியூவில். ஸோ அதை விட நம்ம பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து அனிருத் தான் பண்ணியிருக்காராம். ஆமாங்க, நிஜமாலே அனிருத் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா அனிருத் ஒரு இது எடுத்தாருனாவே எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். மேபி இது வந்து ஒரு கிளிம்ஸ்ன்றனால ஒரு 1 மினிட்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறனால கம்மியாக போட்டிருக்கலாம். பட் ஆனால் வந்து அனிருத் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அனிருத் இந்த மூவியில் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுங்கள். பட் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வர இதுவெல்லாம் வந்து. பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கோர், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் ஒரு பிஜிஎம்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படம் வந்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எப்படியும் வராது, கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா படம் ரிலீஸுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் படக்குழு வந்து ஒரு இதுவாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கே வந்து விஜய் சாரோட பர்த்டே அப்படின்றனால தான் இந்த இதுவே ரிலீஸ் பண்ணாங்க. இல்லைனா நமக்கு அக்டோபர், நவம்பரில் தான் நமக்கு வந்து ஒரு விஷயமாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு சாங் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சாங் தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ்.